ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறாலை வச்சு ஒரு பெப்பர் கிரேவி தான் நம்ம ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இறாலை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். இதை அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தலையெல்லாம் எடுத்துட்டு தோலெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த அழுக்கெல்லாம் இருக்கும், அதையும் நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. இது பெரிய இறால்ன்றதுனால அதெல்லாம் நீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாத எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இதுக்கு அரை கிலோ இறால் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பொடியை தான் நம்ம அரைக்க போகிறோம். அது எப்படி வறுத்து பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பெப்பர் தாங்க. நான் மிளகு எடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. மிளகு நம்ம வந்து முழுக்க மிளகுலேயும் இந்த காரத்தை நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, 1.5 டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்து அதை வந்து நல்லா ஒரு செகண்ட் 2 செகண்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சீரகம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சோம்பு பார்த்திங்கன்னா ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இது மூணுத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் சோம்புலாம் கருகிடாத பக்குவமாக வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல காரமான மிளகாங்க இது, அதனால் நான் 2 மட்டும் அதை இந்த மாதிரி கிள்ளி அது கூட சேர்த்து வறுத்துக்கிறேன். உங்களுடைய மிளகாய் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணும்போது அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் நான் வறுத்து தான், எண்ணெய் எதுவுமே இல்லாத ட்ரையாக வறுத்து நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும், சூடாக இருக்குது. இப்போது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடாயில் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 துண்டு பட்டை, 2 கிராம்பு, இது தாங்க. நான் வேறு எந்த கரம் மசாலாவும் சேர்க்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். இந்த வெங்காயம் வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். உப்பு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டேன் நான். உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச இதை நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாத மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் பவுட்ரு பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம பவுட்ரு பண்ணி செய்யும்போது கிரேவி வந்து ரொம்ப ஃப்ளேவராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ இந்த பவுட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம ஃபைனலாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்தது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கியிருக்கு. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்குறேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி நான் 1.5 தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயத்தில் பாதி அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி வந்து புளிப்பாயிடும்.
நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். தக்காளி பார்த்திங்கன்னா 1.5 தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா நம்ம சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா சாஃப்டாக அது நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி எந்த அளவுக்கு போட்டோம், இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா வதக்கியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸ்டவ்வும் வந்து நான் மீடியமாக தான் வச்சு வதக்கினேன். நம்ம எண்ணெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கோம், அதனால் வந்து நல்லா வந்து வதங்கிடும். எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது ஓரத்தில். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது இறால் கிரேவி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பவுடரும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கோம், அதுவும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். சூப்பராக நம்மளுக்கு இந்த இறால் கிரேவி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா வதக்கிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். என்னுடைய தூள் ரொம்ப காரமாக இருக்கும், நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பெப்பரு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் அதோடைய காரமே அதிகமாக இருக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது நல்லா வதங்கட்டும் மசாலாலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய இறாலாக எடுத்துருக்கோங்க, கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். நான் சொன்ன இந்த வெங்காயம் தக்காளி மசாலா அளவுலாம் இந்த 1/2 கிலோ இறாலுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா நீங்கள் இதோட அளவுலாம் அப்படியே கூட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த மசாலாவோடய சேர்த்து இந்த இறாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக தான் நான் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா அது இறால் வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் ஊற்றுறேன். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் தான் ஊற்றுறேன். நான் திக்காக வைக்க போகிறேன், அதனால் வந்து நான் 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா, ஏன்னா இறால்லையே வந்து தண்ணி விடும், அதனால் நான் 1/2 டம்ளர் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் கல் உப்பே சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தோம், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் சால்ட்டு சேர்க்குறதா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இறால் நல்லா வெந்து நம்மளுக்கு திக்காக கிரேவியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் பொடி பண்ண எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது இந்த 1/2 கிலோ இறாலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனை இதை கலக்கும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்கள் வீடியோவில் நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நல்லா இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதோடைய கலர் பாருங்கள், பெப்பர் சேர்த்ததும் நம்மளுக்கு வந்து கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான பெப்பர் இறால் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.